ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தொடர்ச்சியாக தாவேகா அரசு மீது இருக்கிற விமர்சனம்னா, போன அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு இவங்க புதுசாக பேர் மாட்டிடுறாங்க, புதிய திட்டங்கள் எதுவும் கொண்டு வரல, ஒன்றிய அரசு கூட விவாதத்துக்கு எதனா போனாலுமே கூட போன அரசு செய்த சாதனையை சொல்லி அதில் பேர் வாங்கிக்கிறது அப்படின்றது தான் செய்கிறாங்களே தவிர புதுசாக ஒரு திட்டங்கள் கொண்டு வரல. ஆனால் பேரை மாற்றுறது மட்டும் எப்படி சரியாக இருக்கும், அது போன அரசு கொண்டு வந்த திட்டம் தானேன்ற வாதம் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளேயும் வந்தது. இது தொடர்ச்சியாக வெளியும் பேசப்படுற ஒரு விஷயம். அதுக்கு திரு ராஜ்மோகன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவர் சட்டமன்றத்தில் இருந்து பேர் மாற்றுறது ஒரு திட்டத்துக்கு அப்படின்றது எல்லா ஆட்சியிலும் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தான். தெற்கில் இருந்து உதித்த சூரியன்னா அது கலைஞர் தான், அது வேறு. ஆனா அதே சமயம் இங்க பேசும்போது அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான், இது மக்கள் வரிப்படத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டி காட்டுகிறேன். அப்புறம் பெயர் மாற்றம் பல உறுப்பினர்களும் பல முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வரலாற்றை சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். 96ஆம் ஆண்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது அவர் பேசியது, ஒரு பெயர் மாற்றத்தை அவர் செய்தார். இது அவருடைய வார்த்தைகள். திரைப்பட நகர் ஜே சிடி சிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். கலைஞர் சொல்றார், இதன் பெயரை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ஜே சிடி சிட்டி எம்ஜிஆர் திரைப்பட நகராக நான் மாற்றுகிறேன் கலைஞரே அறிவித்திருக்கிறார். பெயர் மாற்றம் என்பது காலங்காலமாக நடப்பது. அது மட்டுமல்ல, அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகமும் மாறி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. ஆனா இங்க நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலையை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர் தான். இந்த காலை உணவு திட்டம் பத்தி அவர் சொன்னாரு. அது 203 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவுல பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் இருந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராசர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும். கலைஞர் அவர்களே பேர் மாற்றிருக்கிறாங்க. அப்படி சில திட்டங்களை அவர் பட்டியலிடுறாரு. குறிப்பா அம்மா பசுமை வீடு திட்டம், கலைஞர் கனவு இல்லம் சொல்லி பேர் மாத்தினாங்க. அதே மாதிரி அம்மா மருந்தகம் திட்டம், அதை முதல்வர் மருந்தக திட்டம் பேர் மாத்தினாங்க. இப்படி பல விஷயங்கள். ஜே பிலிம் சிட்டி தெரு அப்படின்றத எம்ஜிஆர் பிலிம் சிட்டின்னு அப்படின்னு தெருன்னு சொல்லி கலைஞர் மாத்தினாரு. இப்படி பல திட்டங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பட்டியலிடுறாங்க. இது எல்லா ஆட்சி காலத்திலையும் ஆட்சி மாற்றம் வரும்போது இயல்பா செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனை மாரி கலப்புறது எப்படி சரியா இருக்கும்? இது எல்லாமே எல்லா திட்டங்களும் மக்கள் வரி பணத்துல தான் செஞ்சது, இதனவோ இவங்க கை காசு போட்டு செஞ்ச மாரி எல்லாத்தையும் தம்பட்டம் அடிக்கிறது எப்படி சரியா இருக்கும்ன்ற அளவுல ராஜ்மோகன் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, மாற்றம்னு சொன்னாங்கல்ல, இப்போ நீ இவ்வளவு நாள் இத்தனை அரசுகள் இதெல்லாம் மாற்றி மாற்றி வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்ப நீங்க எதுக்கு மாத்துறீங்க? மாற்றம்னா அப்படி இல்லாம அது நேர்மையா நடத்துறது தானே உங்களோட சிறந்த ஆட்சியா இருக்க முடியும். என்ன டேஸ்க்கு வெற்றின்னு பேரை மாற்றணும்? வெற்றிங்கிறது அவர் கட்சியோட ஒரு குறியீடு. இவங்களாவது முதல்வர் மாறிட்டே தான் இருப்பாங்க, அப்படிதானே? இல்லை இறந்து போன தலைவர்கள் இந்த பேரை வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் சொன்னதுல எல்லாம் 3 விஷயமே பொய், அப்பட்டமான பொய். ராஜ்மோகன் வாய் இருக்குது, நான் சிறந்த தமிழ் பேச்சாளர், சட்டமன்றத்தில் நான் எதுகை மோனையோட, அதான் அவர்கிட்ட ஒரு பேச்சு திறமை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனுக்கு பேச தெரியாது, அவர் கூட்டத்தை கலைக்கிற ஒரு வளர்த்துற ஒரு ஆள். அப்புறமா இவர் சிடி நிர்மல்குமார் புழுகினி மன்னன், அவர் வாயில இன்னைக்கு கனவுல ஏதாவது தோணுச்சுன்னா அது நடந்தது அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு போயிடுவாரு. ராஜ்மோகன் என்னன்னா, இவர்களையும் விட நான் சற்று திறமையானவன், ஏன்னா நான் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல நான் ஒரு அவார்டு வின்னர், என் பேச்சு திறமையை பாரு, என்ன பாரு, என் பேச்சு திறமையை பாருன்னு எந்திரிந்து மாண்புமிகு அவர்களே ஆரம்பிச்சு அதை பேசி என்ன சொல்லியிருக்காருன்னா பொய் தான் சொல்லியிருக்காரு. சிடி நிர்மல்குமார் தான் போய் பேசிட்டு இருப்பாரு, அவர் கூட இவர் சப்போர்ட்டுக்கு இப்போ போய் பேசியிருக்காரு. என்ன பொய்னா, ஃபர்ஸ்ட் இந்த கலைஞர் கனவு இல்லம் ஒரு பேர் மாற்றம் தான் சொல்றாரு. இது அம்மா பசுமை இல்லத்தை கலைஞர் கனவுலன்னு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காருல. 1975 கலைஞர் குடிசை மாற்று வாரிய திட்டம், அதாவது குடிசைகள் எல்லாம் மாற்றி காங்கிரீட் வீடா கொண்டு வரணும்னு அவர் அப்பவே அவர் கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா 2010 அவர் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு, கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. அதை அந்த அம்மா 2011 2012 என்ன செய்யறாங்க அப்படின்னா, மேலே சோலார் பேனலை வச்சுட்டு இது முதலமைச்சரின் சூரிய, அதாவது பசுமை வீடு, என்னன்னா முதலமைச்சரின் சூரிய சக்தி பசுமை வீடு, அம்மா வீடு. அந்த நேரத்தில் நிறைய அம்மான்னு வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இது யாரு கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான். கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் இஷ்டத்துக்கு பேரை மாற்றிக்கிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சைக்கிள் கொடுத்துட்டு இருந்தாங்க, சைக்கிளில் வாட்டர் பாட்டில் வச்ச மாதிரி அவங்க வீட்டுக்கு மேலே சோலார் பேனல் வச்சுட்டு அவங்க பேரை மாற்றிக்கிட்டாங்க.
உடனே இதை வந்து திரும்பவும் வந்து இது வந்து கலைஞரோட கனவு திட்டம். அது 1975 அவருக்கு விதைய போட்டாப்ல. அப்போ அது எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையோட அவர் செஞ்சார் அப்படின்ட்டு இப்போ ஸ்டாலின் வந்து அதை வந்து கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் என்லார்ஜ் பண்ணி ஒரு டார்கெட் வச்சு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில இது ஃபர்ஸ்ட் போய் அடி வாங்குது. அதுக்கப்புறம் அந்த திட்டத்தோட ஆரிஜின் வந்து திமுக கொண்டு வந்ததுதான். அதற்கு அப்புறமா நீங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்தீங்க அப்படின்னா ஜேஜே ஃபிலிம் சிட்டி. இப்போ ஜேஜே ஃபிலிம் சிட்டி பெயர் மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனா அதுக்குள்ள தகுதி இருக்கணும்ல. 1991 1996 வரைக்கும் நீங்க ஜெயலலிதா ஆட்சியை பார்த்தீங்கன்னா அதை காட்டாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாக்குறீங்களா மோடி, இன்னைக்கு பாக்குறீங்களா விஜய், இதுக்கெல்லாம் வந்து தாய் பிறவி மாதிரி யாரு இது தாய் மோடி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஜெயலலிதாவை. அந்த அளவுக்கு ஒரு காட்டாட்சி நடைபெற்றது. எங்க பார்த்தாலும் நீங்க பஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஜேஜே பஸ். ஏன் பணம், ஏன் வரி பணத்துல ஓடுற பஸ், அவங்க உயிரோட இருக்காங்க, அவங்க ஆட்சியில் இருக்காங்க, என் பேரை நான் வச்சுக்கிடுவேங்கிறது வந்து சர்வாதிகாரமா இல்லை? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு மறைந்த தலைவர் ஒரு நல்ல செயல் திட்டங்களை வந்து தீட்டிருக்காங்க, அவங்க ஞாபகமாக சிலைகளை நிறுவுவது, அவர்களை பெயரை வைப்பது, அதன் மூலமா அந்த பணிகளை வந்து கொண்டு போறது, இப்படிதான் வந்து அரசியல் இருக்கணும். அரசியல்வாதிகள் இப்படின்னா செஞ்சுதான் நமக்கு இந்த உரிமைகள் கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பழைய தலைவர்கள் சிலைகள் வைப்பது, அவர்களை போற்றி ஏதாவது இந்த மாதிரி அரங்கங்கள், லைப்ரரிஸ் இதெல்லாம் திறக்கிறது. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணாங்க, தனக்கு பேர்லயே ஜேஜே பிலிம் சிட்டி, அவங்க ஆக்டரா இருக்கலாம், ஆனா அந்த கட்சியோட நிறுவனர் ஏடிஎம்கேட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிறுவனர் எம்ஜிஆர், அவர் தானே பெரிய ஆக்டர், அவர் தானே ஏடிஎம்கேங்கிற கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு, அவர் பேரை கூட அவங்க வைக்கல. தன்னுடைய சுய பெருமை அது எந்த அளவுக்கு ஊறி இருந்துச்சு அப்படின்னா நீங்க காட்டலாம். ஜெயலலிதா எம்ஜிஆரை பின்னாடி தள்ளிட்டு ஜெயலலிதா வச்சிருந்தாங்க. 1996 கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உயிரோடு இருக்கும் ஒரு தலைவரை பேர் வைக்கிறத விட இந்த மாதிரி இதற்காக சினிமாவுக்கு மிக பெரும் பங்களித்த அவருடைய நண்பருமான எம்ஜிஆர் பேரை வந்து சூட்டுறாரு. அவர் இத்தனைக்கும் எதிர்கட்சி. இவ்வளவுக்கும் எம்ஜிஆர் வந்து கடுமையாக கலைஞரை எதிர்த்து வந்தவர். மொத்த அரசியலுமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேங்கிறது கலைஞர் வெர்சஸ் எம்ஜிஆர் அப்படின்னு தான் இருந்தது. தன்னுடைய எதிர்கட்சியில எதிராக இருந்த ஒரு ஆளுக்கு வந்து அவர் வந்து இறந்த பின்னாடி ஞாபகார்த்தமா ஜெயலலிதாங்கிற பெயரை விட இதுதான் சரியானது அப்படின்னு சொல்லலாம். அது போக அந்த நேரத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் மீது பலவிதமான ஊழல் குற்றச்சாட்டுகள், இந்த டான்சி பேர ஊழல், இதெல்லாம் ரொம்ப மோசமானது. அவங்களே பயங்கரமா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஏன் அவங்க இறக்கும் பொழுது கூட ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுதே குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அது நிரூபிக்கப்பட்டு அக்யூஸ் நம்பர் 1 தான் அவங்க இறந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பெயரை வைக்கணும் அப்படிங்கிறது வந்து யாருமே ஏத்துக்கிட முடியாத ஒன்று. மக்களுக்கு நலத்திட்டங்கள் செஞ்சாங்க, அந்த திட்டங்கள் இப்பவும் செயல்பட்டு இருக்குது. அம்மா உணவகம் 2021 வந்து இவர் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கே வரமாட்டாருன்னு கட்டம் கட்டி சொல்லப்பட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அந்த அம்மா உணவகத்தை ஒரு திமுக தொண்டர் வந்து போர்டை அடிச்சு உடைக்கிறார். உடனடியாக அவர் கைது செய்யப்படுகிறார். உடனடியாக அவர் கட்சியில வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். உடனடியாக இந்த அறிவிப்பும் வருது. என்ன அறிவிப்பு வருதுன்னா, அம்மா உணவகம்ங்கிற பெயரில் தான் தொடரும் அப்படின்னாங்க. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் ஸ்கூல் பேக் வந்து அவருடைய போட்டோவோட, ஜெயலலிதா அம்மாவோட போட்டோவோட, எடப்பாடி போட்டோவோட இருந்தது. அது அதே பேர்ல தொடரட்டும், அதை நீங்க மாத்தி அடிச்சீங்கன்னா அது தேவையில்லாத பட்ஜெட் செலவு அப்படின்னு சொல்லி அதை தொடரும்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான அரசியலுக்கு வந்து ஸ்டாலின் வந்து உதாரணம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, ஜெயிச்சு வந்திருக்காங்க. நாங்க மாற்றம்னு சொல்றீங்க. மாற்றம்னு சொல்றவங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும்? நாம ஒரு புது ஸ்கீமை கொண்டு வந்து அதுக்கு பேர் வைக்கணும். முதல்வர் ஸ்டாலின் வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இப்போ அந்த உணவு திட்டத்தை அவர் பேர்ல தொடர விடணும். காமராஜர் சீல்டா எடுத்து வச்சுக்கிட்டு காமராஜர் எப்படி தொடர முடியுமா? யாராவது காமராஜர் தானே முதல் பள்ளிக்கூட மாணவர்கள் மதிய உணவு திட்டம். ஆமா, அது மதிய உணவு திட்டம் அப்படிதானே? அது மதிய உணவு திட்டம். அதனால அவரோட பேர் அதுதான் பொருத்தமானது. அது எந்த மாற்று கருத்து இல்லை. அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறாங்க. காலையில பசங்க வந்து எவ்வளவு படிப்புல வராங்க. நான் இந்த வடபழனியில இந்த டி நகர்ல காலையில ஸ்வீப் இந்த துப்புரவு தொழிலாக்குங்க, அவங்கள நான் பார்க்கும்போது என்கிட்ட மனசுல இது ஒரு கேள்விதான் வரும். இவங்க வந்து நைட் ஷிஃப்ட் பாக்குறாங்களாம். இவங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவாங்க? இவருடைய குழந்தைகளை எப்படி தயார் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க? அவங்களோட காலை சாப்பாடை யார் ரெடி பண்ணுவாங்க? அவங்களுக்கு நம்மளாம் ஸ்கூல்ல நம்ம வீட்டில் பார்ப்போம்ல, அம்மா எண்ணெய் தேய்ச்சி ஷூ பாலிஷ் பண்ணி கொடுத்து என்னெல்லாமோ ரெடி பண்ணி அனுப்புவாங்க. இவங்களுடைய குழந்தைகளை யார் பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு தோணும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்டாலின் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தபோது எனக்கு அது மனசு நிறைவா இருந்தது. பார்ப்பன பத்திரிகைனா தினமலம் வந்து அந்த நேரத்தில் வந்து டாய்லெட் நிறைந்து வலிது அப்படிங்கிறப்போ இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து எப்படி ஒரு நல்ல ஸ்கீமு. பார்ப்பன பத்திரிகைகள் கதறுது, டாய்லெட் நிரம்பி விழுதுன்னு ஹெட்லைன்ல போடுற அளவுக்கு இவங்க வந்து கதறுதாங்க அப்படின்னா இது அடித்தட்டு மக்களை, விளிம்பு நில மக்களை, தாழ்த்தப்பட்டவர்களே, ஒடுக்கப்பட்டவர்களே தூக்கிட்டு போற ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது புரியுது. அப்போ அந்த திட்டத்துக்கு வந்து நீங்க வந்து அதை யோசிச்சு அதை செயல்படுத்திய அது ஸ்கூலுக்கு வர்றதுக்காக காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லாருமே ஸ்கூலுக்கு போக விரும்புறாங்க. ஆனா காலையில ஒரு லோடு இருக்கு சார், அந்த லோடை யார் பாப்பா? இத்தனை வருஷமா எந்த முதலமைச்சரும் யோசிக்கல. அவர் யோசிச்சாரு, கொண்டு வந்தாரு. எந்த அதிகாரியை கொடுத்த ஐடியாலும் சரி அவர் கொண்டு வந்தாரு. ஆனா இத்தனைக்கும் அவர் பேரை கூட அதுல வைக்கல.
முன்னாள் அமைச்சர் ஏவாவேல் வந்து சட்டமன்றத்திலே பதிவு பண்றாரு. அந்த டிஸ்கஷன் அப்போ நானும் இருந்தேன். இப்போ நான் வந்து மு.க. ஸ்டாலின் திட்டம்னே அவர் பேரே வைக்கலாம் அந்த திட்டத்துக்கு முன் வச்சேன். அதுக்கு அவர் வந்து அதுக்கப்புறம் வரவங்க அந்த பேரு காரணமா திட்டத்தை எதனா மாத்திருவாங்க, அப்படி என் பேர்ல ஒன்றும் தேவை. முதல்வர்னு வச்சா யார் வந்தாலுமே அதுல என் ஐடென்டி இருக்காது, முதல்வர்னு இருக்கும். அதனால இந்த திட்டத்துல கை வைக்க மாட்டாங்க. அதனால இந்த முதல்வர்னே திட்டத்துல பேர் வச்சு இதுதான் நாங்க மாற்றோம். நான் கூட சொன்னேன், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு காலத்திலே காமராஜர் திட்டம் என்று பெயர் இருக்கிறது, மதிய உணவு திட்டத்திற்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பெயர் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு இருந்த சீஃப் செக்ரட்டரியோடு அந்த அமைச்சரில் இருந்த நான் சொன்னேன், ஏன் இந்த திட்டத்திற்கு மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்று வைக்கலாமே என்று நான் கேட்டபொழுது முதலமைச்சர் சொன்னார், அப்படிலாம் இல்லை, யார் பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் என்பது பொதுவான பெயர், பொதுவான சொற்றொடர், அது யாரையும் குறிப்பிடுவது அல்ல. எனவே முதலமைச்சர் என்று சொன்னால் யார் வந்தாலும் அதை மாற்றம் செய்ய மாட்டார்கள், யார் வந்தாலும் முதலமைச்சர் தானே, அந்த நிலையிலே அதை மாற்ற வேண்டாம் என்று சொல்லிதான் பேர் வச்சார். இப்படி யோசிச்சதுதான் மாற்றமே தவிர மாற்றம்னு பேர்ல சொல்லிட்டு இப்படி பண்ணக்கூடாது. அப்புறமா அம்மா மருந்தகங்க வரோம். அம்மா மருந்தகம் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான், அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. அவங்க ஆரம்பிச்சு வச்சது ஒரு 10 கடைகளை வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் தொடங்கி வச்சாங்க. அது வந்து கூட்டுறவு வங்கிகளும் இந்த மாதிரி அம்மா மருந்துகள்னு சேர்ந்து செயல்படக்கூடியது. அதில் ஒரு 131 மருந்துகள் கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா 174 வந்து கூட்டுறவு மருந்துகள், மொத்தமாக ஒரு 305 கடைகள், சரிங்களா. அதுக்கப்புறமா கடந்த 2024ஆம் ஆண்டு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 1000 மருந்தகங்கள் வந்து ஓப்பன் பண்றாங்க, முதல்வர் மருந்தகங்கள். இதுலயும் பேர் வந்து கலைஞர் பேர் கிடையாது, மு.க. ஸ்டாலின் பேர் கிடையாது, வேற எந்த தலைவர்கள் பேரும் கிடையாது, முதல்வர் மருந்தகங்கள் தான். இப்போ அதுக்கு வந்து உடனடியாக அப்ஜெக்ஷன் வருது. நீங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படின்னப்போ அன்றைக்கு இருந்த ராதாகிருஷ்ணன் அதிகாரி, இதற்கான அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி அவரும், அப்புறமா டாக்டர் எழிலன் எம்எல்ஏ, இவர்கள் 2 பேருமே தெளிவாக பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, முதல்வர் மருந்தகங்கள் 1000 மருந்தகங்கள், 500 தனி தொழில் பயனாளர். அப்போ தனியாக நான் வந்து அதில் இன்வெஸ்ட் முடியும், பிஃபார்ம் முடிச்சவங்க. இதோட நோக்கம் வந்து மருந்துகள் வந்து கம்மியான ரேட்டில் வந்து போகணும், ஜெனரிக் மருந்துகள் அப்படிங்கிறாங்க. அதாவது ஜெனரிக் மருந்துகள் வேற, அதுக்கு முன்னாடி முத்திரையிடப்படாத மருந்துகள்னு சொல்றாங்க. அந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எனக்கு புரியல. ஆனால் ஜெனரிக் மருந்துகள் இதன் மூலமாக கம்மியான ரேட்டில் கிட்டத்தட்ட 10% டிஸ்கவுண்ட்ல போகும். பிளஸ் தொழில் முனைவர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு. 500 கூட்டுறவு சங்கங்கள், 500 வந்து தொழில் முனைவர். இப்போ நான் பிஃபார்ம் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து அதன் மூலமா லைசன்ஸ் வாங்கி நான் இந்த மெடிக்கல் கடையை எடுத்து நடத்த முடியும். ஸோ இது வேலை வாய்ப்பையும் உத்தரவாதப்படுத்துது. அப்படிங்கிற அடிப்படையில் இது திறக்குது. அம்மா மருந்துகங்கள் தொடர்ந்து செயல்படும். இன்னைக்கு வந்து ராஜ்மோகன் சொல்றாருல பேரை மாத்திட்டாங்கன்னு, கடந்த மாதம் இந்த டிவிக்காரங்க அடிக்கடி போவாங்கல்ல ஆய்வுக்கு, இவங்க போய் எந்த பார்மசியில் போய் இங்கே வந்து எக்ஸ்பைரி இருக்குதுன்னு சண்டை போட்டிருக்காங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்மா பார்மசியில் தான் போய் சொல்றாங்களா இந்த பேரை அழிச்சிட்டாங்க மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. 5 வருஷமாக மாத்திருக்காங்க, இல்ல 24லேருந்து 26 வரைக்கும் மாறாம இருக்குதா? அந்த அம்மா பார்மசியில தான் போய் இந்த டிவிக்காரங்க போய் இங்க வந்து மாத்திரை எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்னு இவங்களே கள ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு பேர் என்னங்க ராஜ்மோகன் சார்? அந்த அந்த அம்மா பார்மசி இப்போ இன்னும் இருக்குதா செய்யுது, அது செயல்பட்டு தான் இருக்கு, அது செயல்படத்தான் செய்யும். அதுவும் ஒரு அப்பட்டமான பொய். ஆமா, அதுவும் அப்பட்டமான. ஆக 3 விஷயங்கள் அவர் வச்சாரு. 3 விஷயங்களுமே வந்து அப்பட்டமான பொய். வரலாறு தெரியாமல் எப்படி நேற்றுக்கு அந்த மது விலக்குத்துறை அமைச்சர் வந்து எப்படி போதை மருந்து தடுப்புக்கு வந்து ஆண்டாண்டு காலமாக எல்லா போலீஸ்க்கும் வந்து ரிவார்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, அவார்டு கொடுத்துட்டு தான் இருக்கணும்னே உதயநிதி ஸ்டாலின் எழுந்து அதை ஸ்கீம் கொண்டு வந்ததே வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அது இப்போ தான் 1 வருஷமா 2023 தான் 2023 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது இந்த மாதிரி. ராஜ்மோகன் சரி, அதாவது புதுசு அவரு, அது ஒரு புதுமையான ஒரு ஆளு அப்படின்னு நம்ம விட்டுறலாம். ராஜ்மோகன் அவர் வந்து இந்த சமூக ஊடகங்கள் இந்த இதில் தொடர்பில் இருக்கிறவர். அவர் வந்து ஏதாவது பேசணும் அப்படின்லாம் பேசுறது வந்து ஏற்றுக்க முடியாது. அது ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வேற இவர். இன்னைக்கு முழுக்க ராஜ்மோகன் வந்து வாய் திறந்து பேசியதெல்லாம் கூசாமல் பேசுனது பொய். எப்படி ஆதவர்ஜுனா பேசுவாரோ, எப்படி சிடி நிர்மலகுமார் பேசுவாரோ, அதை வந்து ஓப்பனா இன்னைக்கு வந்து ராஜ்மோகன் அம்பலமாயிருக்காரு. ஓகே, அதே மாதிரி இந்த பேர் மாற்றத்தை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு காமராஜர் அவர்களை வந்து திமுக எதிராக வந்து நிப்பாட்டுறது, அப்படி அவங்களுக்கும் காமராஜருக்கும் திமுகவும் வந்து ஒரு எதிரும் புதிரான ஆட்கள் அப்படின்ற மாதிரி எடுத்து வந்து நிப்பாட்டுறது. இவங்க திமுக வந்து காமராஜர் பேர் வைக்கிறத விரும்ப மாட்டாங்க, அவங்க காமராஜர் மேல அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் திணிக்க பாக்குறாங்க. இல்ல, அதான் காமராஜர் மேல இவங்களுக்கு வெறுப்பு இருந்தது அப்படின்னா இந்நேரம் காமராஜர் சிலைகள் எங்கேயும் திறந்துருக்காங்க, காமராஜர் குறித்து பாட புஸ்தகங்கள் இருந்திருக்காது. காமராஜர் எப்படிலாம் இரிட்டேட் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த அரசுகள்லாம் செஞ்சு. காமராஜர் மணிமண்டபமே கலைஞர் தான் வந்து வெளியில இருக்கணும், இதுக்குள்ள காங்கிரஸ் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வந்து வெளில கட்டினது. எத்தனையோ விஷயங்கள் வந்து காமராஜர்னு மட்டும் இல்லை, இவங்க யாரெல்லாம் இப்போ தலித்களை வந்து இவங்களுக்கு எதிராக நிப்பாட்ட பார்ப்பாங்க. அம்பேத்கர் சிலையா இல்லை, பெரியார் சிலை இல்லை, பெரியார் சிலையே இல்லை. பெரியார்ங்கிறது திராவிடர் கழகம்.
இது வந்து திமுக யார் வந்து ஆரம்பிச்சா அவங்களோட சிலைகள் அதுதான் அப்படிதான் இருக்குமே தவிர அது உள்ளுக்கு. ஆனா இவங்க வந்து வெளியில இன்னைக்கு வந்து லைப்ரரி கட்டிட்டு இருக்காங்க. மதுரையில கலைஞர் லைப்ரரினா திருச்சியில வந்து பெரியாருக்கு. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள். அதே மாதிரி அம்பேத்கருக்கு மணிமண்டபம், அம்பேத்கர் பேர்ல லா காலேஜ், ஒட்டுமொத்த இந்தியாவும் கதறிட்டு இருந்த நேரத்தில் முதலாக அம்பேத்கர் பேர்ல இங்கே தான் வந்து கலைஞர் வச்சாரு. ஸோ இது எல்லாமே வந்து காமராஜர் ஆகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், இவர்களை வைத்து அந்தந்த ஜாதி மக்களை தனது பக்கம் ஓட்டு பக்கம் திருப்ப ஒரு மலிவான உத்தி. வேணா அந்த மக்களுக்காக நீ அந்த மக்களுக்காக போராடு, அந்த மக்களுக்குள்ள பிரச்சனைகளை நீ அட்ரஸ் பண்ணு, அவங்க தன்னால அவன் பக்கம் வந்து நிற்பாங்க. ஆனா அவருடைய அந்த தலைவர்களின் அந்த ஜாதி தலைவர் அவங்க சுருக்கிறதே பெருசு தப்பு. காமராஜர் வந்து எல்லாத்துக்கும் தான் சாப்பாடு கொண்டு வந்தாரு, நாடார் மக்களுக்குன்னு கொண்டு வந்தாரா? ஆனா இல்ல. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி இவங்க கொடுக்குறாங்கன்னா நாடார் மக்களுக்காக தான் காமராஜர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சுருக்கிட்டு இருக்காங்க. இது தவறானது. அவர் முதல்வராக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்தார். ஒரு ஜெனரேஷனையே வந்து தலைமுறையை வந்து கல்வி பக்கமா திருப்பினாரு, தூண்டுகோலாக இருந்தார். அதை திராவிட கட்சிகள் ஏற்றுக்கொண்டன, அதை ஃபாலோ பண்ணன. அவர் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் பெரியார் வந்து மிக கடுமையாக வந்து ஆதரித்தார். அப்படிதானே? மதிக்கவும் செய்தாங்க. இல்ல அண்ணாவே ஆதரிச்சார், அண்ணாவே அவர் தோத்ததுக்கு வருத்தப்பட்டார், கலைஞருக்கும் அவர் மேல பற்று இருக்கு, அதெல்லாம் இருக்குதான் செஞ்சது. அதெல்லாம் இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகளே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லாத சட்டசபை பத்தி வருத்தம் அடைஞ்சிருக்காரு. ஆனா அதை வந்து அவங்க தான் வந்து யோசிக்கிறது கிடையாது. ஓகே, இல்லை இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லேயே இது இப்போ அம்பேத்கர் பற்றியும் அம்பேத்கரையும் எதிராக நிப்பாட்டுவாங்கன்ற மட்டும் பேசியிருந்தீங்க. அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம், அந்த திட்டத்தின் அடிப்படையில் வந்து போன ஆண்டு வந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து வெளிநாடுகளில் கொண்டு போய் பிஹெச்டி, போஸ்ட் கிராஜுவேட் போன்ற படிப்புகளை வந்து படிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை அரசு செஞ்சு கொடுத்தது. அந்த மாணவர்களுக்கு இப்போ வந்து இந்த ஆண்டுக்கான கல்வித்தொகை, கல்வி கட்டணம் வந்து தமிழக அரசுல இருந்து போல அப்படின்ற பிரச்சனையை மலேசியாவில் இருக்கிற ஒரு மாணவர், ஒரு பயனாளி, அவரே வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார். அது என்ன? நான் 2025 வந்து மலேசியா வந்தேன். அண்ணல் அம்பேத்கர் அயரக உதவி திட்டத்தின் கீழே வந்து நான் அந்த திட்டத்தின் கீழே தான் நான் இங்கே வந்தேன். கடந்த 2025க்கான டியூஷன் ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ், அதர் ஃபீஸஸ், புக்ஸ், அதுக்கான செலவுகளை வந்து 2025 எனக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது செகண்ட் இயருக்கு இந்த ஆண்டு 2026க்கு எனக்கு அரசுக்கிட்டேருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் வரலை. குறிப்பாக ரிசர்ச்சுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் வரலை. ஏப்ரலில் வர வேண்டிய என்னுடைய ஆராய்ச்சிக்கு வர வேண்டிய ஃபண்டு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், கிட்டத்தட்ட 5 மாதமாக எனக்கு வந்து எந்த ஒரு உதவியும் அரசுக்கிட்டேருந்து வரல. இதை நான் அரசுக்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸு, செக்ரட்டரிஸ்க்கு எல்லாருக்கும் மெயில் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 12 மெயில் வரைக்கும் போட்டிருப்பேன். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. சோசியல் மினிஸ்டர் அண்ணன் வன்னியரசை பார்த்தும் இதை ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். அவரும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் என் ஆய்வு முழுதும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் நான் ஒரு மென்டல் ட்ராமாக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கேன். இந்த புது கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் வந்து வந்துட்டுருக்கு. நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, இந்த தலித் மாணவர்களை வந்து குறி வச்சு இந்த மாதிரி தாக்குறாங்க அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இதை ரெப்ரசன்ட் பண்ணியும் நாங்கள் நேஷ்னல் SC/ST கமிஷன்ஸ்க்கு மெயில் பண்ணிட்டோம். ஆனால் அவங்க ஸ்டில் வெயிட்டிங்கில் இருக்காங்க, ஆக்ஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க சொன்ன ஜிஓவில் என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு 36 லட்சம், 4 ஆண்டுக்கு PhDக்கு உண்டான ஃபீஸை வந்து நான் தருவேன், அதுக்கான செலவுகளை நான் தருவேன்னு சொல்லிட்டு 2026, அதாவது செகண்ட் இயருக்கான எந்த ஒரு உதவியும் அரசு அப்படியே முழுவதும் கைவிட்டுருச்சு. இந்த ஆய்வு எவ்வளோ பெரிய முக்கியமான ஆய்வு அப்படின்றதையும் நான் அரசுக்கிட்ட தெரியப்படுத்திட்டேன். ஆனால் தலித் மாணவர்களுடைய ஆய்வு மட்டும் குறிப்பாக இந்த அரசு வந்து நிறுத்துது அப்படின்றத நான் குற்றச்சாட்ட விரும்புகிறேன். அந்த மாணவர் வந்து சில முக்கியமான ஒரு விமர்சனங்களையும் முன் வச்சுக்கிறேன்னா, தலித் என்பதால் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், தலித் என்பதால் இது கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது. இன்றைக்கு 8 அமைச்சர்கள் இங்கே இருக்கிறாங்க, அதை அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன். ஓகே, அவர் வந்து வன்னியரசுக்கு மெயில் போட்டிருக்காரு, வன்னியரசுக்கும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கு இருக்கிற சமூக நீதி நலத்துறை அமைச்சர் வன்னியரசுக்கும் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அப்புறமா SC/ST ஆணையம், நேஷனல் SC/ST ஆணையத்துக்கும் இவர் வந்து மெயில் பண்ணியிருக்காரு. எங்கேருந்தும் எந்த ரிப்ளையும் வந்து சாதகமாக இது வரைக்கும் வரலை. சரிங்களா? இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தலித் மாணவர் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு அரசு கை கொடுத்து அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிருக்கு. அவர் அந்த ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக மானிட்டர் பண்ணணும், அந்த அதிகாரிகள் வந்து வேலை வாங்கணும், இது ஏன் போய் சேரலன்னு வந்து கேட்கணும், அதுக்குண்டான வேலைகளை உடனடியாக செஞ்சுருக்கணும். இப்படி ஒருத்தர் வீடியோ விடுற அளவுக்கு நீங்கள் விட்டுருக்கீங்கிறது எவ்வளோ ஒரு தப்பான விஷயம். அப்போ அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது? ஏற்கனவே இந்த பக்கம் இங்கே வந்து CT நிர்மல்குமார் வந்து நீட்னா வந்து டாக்டர் தான் ஆகணுமா, நீ பிளம்பர் ஆகக்கூடாது, கார்பெண்டர் ஆகக்கூடாதுன்னு ஒரு RSS பாசையில் கேட்டுருக்காரு. இந்த பக்கம் வந்து தலித் மாணவர்களாம் நீ போய் அங்கே போய் தான் வந்து படிக்கணுமா, உனக்கு இங்கே இருக்கிற வேலையை பார்த்தா ஆகாதாங்கிற மாதிரி இருக்குது இந்த அரசோட செயல்பாடு. அது போக இங்கே வந்து சமூக நீதி அப்படின்னா TVK ஆட்சி தான். 8 அமைச்சர்கள் வந்து நாங்கள் வந்து
எஸ்சி அதாவது தாழ்த்தப்பட்டவர் வந்து 8 அமைச்சரை அங்கே மாற்றிருக்காங்க. இப்போ 8 அமைச்சர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 8 அமைச்சரில் எந்த அமைச்சர் இதுக்காக வந்து போராடி இருக்காங்க? இல்லை டிவிகேக்கு வந்து வெளிநாட்டில இருந்து இங்கே வந்து ஓட்டு போட்டதெல்லாம் சொல்றாங்கல்ல, வெளிநாட்டில இருந்து நான் ஓட்டு போடுறதுக்காக வந்தேன்ல, அப்படி ஓட்டு போட்டவங்க யாராவது அங்கே அவங்களுக்காக எம்பசியில் பேசிருக்காங்களா? இங்கே அங்கே இருக்கிற ஹை கமிஷன்ல இல்ல இப்ப தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டிய பணம் தானே, அதை கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? அதுதான் நானும் கேட்கிறேன். இதுக்குள்ளான காசை வந்து நீ கொடுக்க மாட்டேங்கிற. ஆனா வக்கனையா 131 கோடி வந்து பட்ஜெட்ல வந்து ஒதுக்கிருக்காங்க. 131 கோடி ஒதுக்கிட்டு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இதனால் பலனடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீ ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கே நீ வந்து ஃபண்டை அனுப்ப காணும். ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து நீ நடுத்தூரில் விட்டுருக்க. அது எந்த ஊர்ல விட்டுருக்குன்னா மொழி தெரியாத வேற ஒரு ஊர்ல சொந்த பந்தம் எதுவும் இல்லாத ஊர்ல நீ வந்து அனாதையா விட்டுருக்க. அந்த அனாதையா நிக்கிற ஒரு தலித் மாணவன் அங்க இருந்து கேள்வி கேட்கிறான். இப்போ வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. இவ்வளவுக்கு அவர் எல்லாத்தையும் டேக் பண்ணி தான் போட்டிருக்காரு. எல்லாத்தையும் டேக் பண்ணி ட்விட்டர்ல அந்த வீடியோ போட்டிருக்காரு. இது வரைக்கும் எந்த பதிலும் வந்து இந்த அமைச்சர்களிடம் இருந்தோ, முக்கியமாக விஜயிடம் இருந்து இந்த ஜென்சி மாணவர்கள் நலம் கல்வி அப்படி இப்படிலாம் பேசுறாரா? முதல்வர் விஜய் இதை குறித்து பேசுவாரா? இது தலித் மாணவர்கள் பிரச்சனை தானே. 8 அமைச்சர்கள் அங்கே வந்து உட்கார வச்சிருக்கீங்கல்ல. அதாவது நாங்கள் திரும்ப திரும்ப தான் சொல்றது, ஒரு 300 பசங்க வந்து படிச்சு முன்னேறது இருக்குல்ல, அதுதான் முன்னேற்றம். அந்த 300 ஒரு 70 ஜாதி இருக்குது பட்டியல் ஜாதினா, அந்த 70 ஜாதியில இருந்து ஒரு 8 பேர் அமைச்சராயிட்டு அது முன்னேற்றம்னா நான் நம்ப மாட்டேன். அதுக்கு உதாரணம் வந்து இஸ்லாமியர் ஒருவர் அப்படின்னு அப்துல் கலாம் வந்து பிஜேபி எப்படி வந்து பிரசிடண்ட் ஆக்கிச்சோ, அதே மாதிரி பழங்குடியினர் பெண் அப்படின்னு சொல்லி முர்மு வந்து ஒரு பிரசிடண்ட் ஆக்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் செஞ்சுட்டதுனால பிஜேபி வந்து சமூக நீதி அரசு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் 8 அமைச்சர்கள் வந்து உட்கார வச்சிட்டேன் அப்படின்னால டிவிகே அரசு வந்து சமூக நீதி அரசு அப்படின்னு நம்பினா நான் நம்ப மாட்டேன். நம்புறவங்க வந்து அது வந்து மோசம் போடுறதுதான். நம்புறவங்க வந்து ஏமாளிகளாக இருக்கணும், இல்லை எல்லாம் தெரிந்த கள்ளத்தனம் தெரிந்தவர்களாக இருக்கணும். அந்த மாணவர் வந்து மலேசியாவில் படிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து நியூரோ சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்காரு. ரீஜெனரேட்டிவ் அப்படின்னு ஒரு விஷயத்தை படிக்கிறாரு. வயசானவங்களுக்கு நரம்பியல் சம்பந்தமாகவும் மூளை சம்பந்தமாகவும் பல பிரச்சனைகள் இருக்கும். அதை தீர்க்கக்கூடிய ஒரு மனித குலத்திற்கு முக்கியமான நான் ஆராய்ச்சி வந்து பண்ணுறதுக்காக மலேசியாவில் வந்து நான் படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு கடந்த வருடம் வந்து உதவித்தொகை சீராக கிடைத்தது. ஆனால் இந்த வருடம் அந்த தொகை கிடைக்காம அவர் வந்து உணவுக்கும் அந்த ரிசர்ச்சுக்கான மெட்டீரியல்ஸ்க்கும் புக்ஸுக்கும் அதுக்குண்டான ஆய்வுகளுக்காக வெளியில போறதுக்கும் அனைத்துக்குமே அவர் வந்து மிக சிரமத்தில் இருக்காரு. நண்பர்களிடமும் அங்கேயும் இங்கேயும் வந்து கடன் வாங்கி தான் இவர் வந்து இப்போ படிச்சிருக்காரு. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அம்பேத்கர் வெளிநாட்டுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்ல தான் போனார். அதை பகதூர் ராஜா வந்து அன்னைக்கு ஒரு இடையில நிப்பாட்டி இருந்தாருன்னா, டாக்டர் அம்பேத்கர் நிலைமை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அவர் அத்தனை படிப்பு படித்தாலும் பின்னாடி ஒரு பேக் போன் ஒருத்தர் தேவைப்பட்டாங்க. பொருளாதார உதவிங்கிறது எல்லாத்துக்கும் அவசியமானது. அதை இங்கேருந்து ஒருத்தங்க செஞ்சாங்க. அதை அவர் கரெக்டாக பயன்படுத்தினார். அந்த கற்றுக்கொண்ட கல்வியை வந்து இந்த மக்களுக்காகவே பயன்படுத்தினார். அப்படி ஒரு மாணவர் வந்து அங்கே வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரிசர்ச்சுக்கான ஸ்கீம் வந்து அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவி திட்டம். இது வந்து இதை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2003 கலைஞர் கொண்டு வந்துட்டார். அதை கொண்டு வந்தாரு. அதில் வந்து சில கிரிட்டீரியாஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, வருஷ வருமானம் இத்தனை தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆமா இத்தனை பெர்சன்டேஜ் நீ வந்து மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அப்புறம் இந்த ஸ்கீம் வந்து பெருசாக நிறைய பேர்கிட்ட போய் சேரலை. ஓகே. அப்போ இது வரைக்கும், அதாவது இந்த 2021க்கு முன்னாடி வரைக்கும் மொத்த பயனாளிகள்னா 8 பேர் தான். குறிப்பாக அந்த அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எவ்வளவு பேர்னா 2 பேர் தான். அதுக்கு மொத்தமாக செலவழிஞ்சது 35 லட்சம் தான். ஆனால் இந்த ஸ்கீம் வந்து 2021 மு.க. ஸ்டாலின் அவர் வந்து இது வந்து புதுப்பிக்கிறாரு. இதற்கு முன்னாடி வந்து 2021 முன்னாடி வந்து அண்ணல் அம்பேத்கர் பேர் அதில் கிடையாது. அதை வந்து அண்ணல் அம்பேத்கர் வெறுமனா அம்பேத்கர்லாம் சொல்லலை, அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னே சொல்லியே வந்து இந்த பேரை வந்து ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 கோடிக்கு மேலே 5.25 கோடி 5.5 கோடியை வந்து பட்ஜெட் போடுறாங்க. இப்போ முதல் வருடத்துல சில மாணவர்கள் வந்து பயனடைகிறாங்க. இதுல வந்து ரிலாக்ஸ் பண்றாங்க. என்னன்னா 3 லட்சம் வரைக்கும் தான் வருட வருமானம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததை மாற்றி 8 லட்சம் வரைக்கும் வருட வருமானம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் 36 லட்சம். அதே நீங்க வந்து 12 லட்சம் வரைக்கும் உங்களோட வருட வருமானம் இருந்துச்சு அப்படின்னா ஒடுக்கப்பட்ட, அதாவது தாழ்த்தப்பட்ட மாணவர்கள், அப்புறமா பழங்குடியினர். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல வந்து எஸ்டி கிறிஸ்டியன்ஸ், அதாவது அவர்களை தலித்துங்கிற கேட்டகரிக்குள்ள சேர்க்கக்கூடாது, சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு ரிசர்வேஷன்ல வரமாட்டாங்க, அவங்க உடனே பிசியா மாத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு இருக்கும் பொழுது இந்த ஸ்கீம்ல வந்து மதம் மாறிய கிறிஸ்டியன்ஸ், எஸ்சி கிறிஸ்டியன்ஸும் இதுல வந்து பங்கெடுக்க முடியும், இதுல பயனடைய முடியும். அவங்களுக்கும் வந்து 24 லட்சம், 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வருட வருமானம் இருந்ததுன்னா 24 லட்சம். இந்த மாதிரி அதை விஷயத்தை கொஞ்சம் தளர்த்தவும் இதனோட எண்ணிக்கை வந்து கூடுது. இதை வந்து சிந்தனை செல்வனே வந்து பதிவு பண்ணியிருக்காரு எம்எல்ஏல. விசிகேவோட சிந்தனை செல்வன் எம்எல்ஏ வந்து கடந்த ஆட்சியில் வந்து
அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 2 பேர் தான் பயனடைந்திருந்தாங்க. இப்போ வந்து இது வந்து கூடி இருக்குது அப்படின்னு. அப்போ இதோட பட்ஜெட் வந்து அது 100க்கும் மேல. ஆமா, இதோட பட்ஜெட்டை கூட்டுறாங்க, 65 கோடியா மாத்துறாங்க. 65 கோடியா விட்டு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு மாணவர்கள் வந்து பல்வேறு ஸ்டடீஸ் பண்றாங்க. அதாவது டாக்டரேட் பண்றாங்க, பிஹெச்டி பண்றாங்க, போஸ்ட் டாக்டரல் அப்படிங்கிறாங்க அந்த படிப்புகள், அப்புறமா எம்எஸ்சி போன்ற மாஸ்டர் டிகிரி, இப்படி பல படிப்புகள் உலகம் முழுக்க இங்கிலாந்து, மலேசியா, கனடா, இந்த மாதிரி ஆஸ்திரேலியா, இப்படி பல்வேறு யூனிவர்சிட்டிகள், அந்த யூனிவர்சிட்டிகளுக்கும் ரேங்க் வச்சிருக்காங்க. QS யூனிவர்சிட்டி ரேங்கிங் இருக்கு, அதுல 1000க்கு கீழே இருக்கணும். அந்த யூனிவர்சிட்டியில் நீங்க படித்தா மட்டும்தான் உங்களால இப்போ இங்க இருக்கிற தாவக அமைச்சர்கள் அங்கங்க ஏதோ ஒரு காலேஜ்ல எல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு கல்லூரியில சேர்ந்துட்டுலாம் நீ வந்து அதை அப்ளை பண்ண முடியாது. அந்த ரேங்க் உள்ளுக்கு இருக்கிற யூனிவர்சிட்டியில தான் நீங்க வந்து அட்மிஷன் போடணும். அப்புறம் அவங்களுக்கு வந்து உதவித்தொகை வந்து 36 லட்சம் வரைக்கும், 24லேருந்து 36 லட்சம் வரைக்கும் அரசு கொடுத்து, கடந்த பிப்ரவரி மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது இவர்களுக்கு எத்தனை பேர் பயனடைந்திருக்காங்கன்னா 385 பேர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 385 பேர். 2 பேர் எங்க இருந்தாங்க இந்த 5 வருட ஆட்சியில 385 பேர் வந்து அயலக படிப்புகளை வந்து உதவி பெற்று அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதுல சில பேருக்கு தான் இப்போ வந்து இந்த டிவிக்கு அரசு மாற்றம்னு வந்த அரசு அமௌண்ட்டையாவது கரெக்டாக கொண்டு போகணும்ல, அந்த அமௌண்ட்டை கூட சரியாக செலுத்த முடியாம அவர் வந்து இவ்வளவுக்கும் அந்த மாணவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு, அந்த நியூரோ ரீஜெனரேட்டிவ் இதை பண்ணிட்டு இருக்கிற ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த மாணவர் வந்து மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஆண்டு புதுசா போக வேண்டிய மாணவர்கள், தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள், அதாவது அயலகத்தில் போய் உயர்கல்வி படிக்கிறதுக்காக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அவங்க விசா கிளியரன்ஸ் ஆகிறதுலையும் சிக்கல் ஏற்பட்டிருக்குது. 16 பேர் விசா ரிஜெக்ட் ஆகிருக்கு. என்ன ரீசன்னா, யூகே கவர்மெண்ட் கொண்டு வந்த சேஞ்சஸ்னால ஸ்டேட்டோட ஸ்காலர்ஷிப்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, யூனியன் கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் போகாத ஸ்டூடெண்ட்டை போனதாக சொல்லி எப்படி மாறு தட்டி சொல்லிக்கிறீங்க? யூகேல வந்து அவங்களோட விசாவோட ரூல்ஸில் சில ரூல்ஸை மாற்றிருக்காங்க. இப்போ ரூல்ஸ் மாற்றிருக்காங்கன்னா அதை கட்டாயம் கன்வே பண்ணுவாங்க. இவங்க வந்து ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் லெட்டர்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த லெட்டரை வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தொடர்ந்து அவங்க படிக்கிறதுக்கு இல்லை விசா கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் அது மூலமாக தான் நடக்கும். இப்போ அங்கே ரூல்ஸ் மாறியதுனால ஏகப்பட்ட மாணவர்கள் அந்த மாதிரி படிக்கிறதுனால இது வந்து இந்த ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, மகாராஷ்டிராவில், இன்னும் ஆந்திரா, எல்லா ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது. ஏன் நேஷனல் லெவல்லையும் வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு ரூல்ஸில் மாற்றிருக்காங்க. இந்த ரூல்ஸில் வந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து யூகே இந்த மாதிரி இடங்களுக்கு போக முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இது குறித்து வந்து வன்னியரசு அவர்கள் வந்து நான் வந்து யூகே ஹை கமிஷன் லெட்டர் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்புறமா இங்கே நேஷனல் லெவலில் இங்கே ஒன்றிய அமைச்சர்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து நான் வந்து லெட்டர் எழுதியிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் லெட்டர் எழுதுனா போதுமா, லெட்டர் எழுதிட்டு போய் தூங்கிடுவீங்க அப்படின்னு விஜய் சொன்னார்ல. இப்போ விஜய் என்ன செய்ய போறாரு? நீ போய் வந்து யூகே ஹை கமிஷன் முன்னாடி போராட்டம் பண்ண போறியா, இல்லை ஒன்றிய அரசு பிஜேபி அரசு முன்னாடி இதை உடனடியாக நீ வந்து செய்யப்படணும்னு போய் போராட்டம் செய்ய போறீங்களா, இல்லை இது குறித்து வாயாவது திறப்பாரா? வாயை கூட திறக்கல. இவர் போராட்டம் பண்றதுலாம் அடுத்த லெவல். இவருக்கான ரசிகர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. அவங்க எதுவும் அங்கே போராட்டம் பண்ண போறாங்களா? அதுவும் கிடையாது. இதனால என்ன ஆகுதுன்னா, அட்மிஷன் டேட்டு கிராஸ் ஆகிட்டு இருக்குது. இவங்க என்னைக்கு போய் ஜாயின் பண்ணணுமோ இல்லை இவங்களோட சேர்க்கை டேட் எல்லாமே வந்து லாஸ் ஆகிட்டு கடந்து போயிட்டு இந்த கல்வியாண்டே அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கு. அப்போ இதை எவ்வளோ வேகமாக நீங்கள் செயல்பட்டு போன ஆட்சியில் வந்து இப்போ பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தின் கீழே வந்து கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலன்ற போது தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான செய்தியாக ஆச்சு. எப்படின்னா, ஆளுநர் அரசு அந்த நிதி முக்கியம், இங்கே இருக்கிற பள்ளி கல்வித்துறைக்கு செலவிடுறதுக்கு அந்த நிதி முக்கியம் அப்படின்றதுக்காக அதை வந்து பிரச்சனை பண்ணாங்க, சண்டை போட்டாங்க. அது ஒரு பரபரப்பான செய்தியாச்சு. ஒன்றிய அரசும் அதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. ஆனால் இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு செய்தியாகவே ஆகலையே. இவ்வளோ மாணவர்கள் வந்து இன்னைக்கு கல்வி கற்கிறதுல தடையா நிற்குது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை இந்த அரசாங்கம் ஆக்கலையே. எதுதான் அவங்க செய்தியா இருக்கு? இதான் ப்ரிவிலேஜ்னு சொல்றோம்ல, எதுதான் செய்தியா இருக்குது? இல்ல, மத்தவங்க விமர்சிக்காம போறது இருக்கட்டும், இவங்க முதல்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஒன்றிய அரசு உடனே அதுக்கு வழி தரணும்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்கணும்ல. தமிழக அரசு ஒரு நாளும் பிஜேபி கேள்வி கேட்காது. அதற்கு பல்வேறு உதாரணங்கள் இந்த 100 நாள்ல நீங்க பார்த்தீங்க. 100 நாள் இல்ல, அவர் கட்சி ஆரம்பிச்சதுலே நீங்க வந்து பிஜேபி எதிர்த்தோ பிஜேபி கேள்வி கேட்டு அவர் வந்து ஒரு நாளும் பேசினது இல்லை. ஸோ அங்க இருந்து நீங்க எதிர்பார்க்காதீங்க. 4ஆம் தூணுன்னு ஒரு ஊடகங்கள் இருக்குல்ல, அது இதே வந்து வேற கட்சிகளா இருந்தா, அது ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ, குறிப்பா டிஎம்கே இருந்தா இந்நேரம் வந்து தலையில நின்று இதை கேள்வி கேட்கும். 300 தலித் மாணவர்களின் வாழ்க்கையை கெடுத்தது திமுக அப்படின்னு இத்தனை ரைட்டப் வந்திருக்கும். டிபேட்ஸ்ல வந்து இதற்கு பதில் சொல்லுங்க, 300 பேர் வாழ்க்கை என்னாச்சு, அதெல்லாம் ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், நீங்க அலட்சியமா இருக்கீங்கன்னு இத்தனை கேள்வி வந்திருக்கும். அந்த கேள்விகள் நியாயமானதா என்றால் அது இந்த டிவிக்கு ஆட்சியை நோக்கி வந்து கேள்வி கேட்டிருக்கணும். ஆனா டிவிக்கு ஒரு ப்ரிவிலேஜ், எப்படி வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருந்ததோ அது போல டிவிக்கு ஒரு ப்ரிவிலேஜ். விஜய் வந்து செயல்படுவாரு, அவர் பேச மாட்டாரு, செயல செஞ்சாரு. இது வந்து டிவிக்காரங்க சொல்லல,
பத்திரிகையாளர்களே நேத்து சொல்றாங்க. நேத்து விசிகாவோட தலைவர் தொல் திருமா அவர்கள் வந்து நேத்து பிரஸ் மீட்ல, அதாவது மாநாடுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல 100 நாளை கலந்துருக்காங்களே டிவிக்கான வெற்றிகரமா சிறப்பான ஒரு ஆட்சியை 100 நாள் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு பாராட்டு பத்திரம் வெற்றிகரமாக ஆணவ கொலைகள் வந்து ஒரு 100 நாள்ல 7-8 நடந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள், போதைப் பொருள் பிரச்சனை இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக அப்படின்னா தாண்டி மாநில உரிமை சம்பந்தப்பட்ட பல விஷயங்களே வந்து தமிழ்நாடு மாநில விஷயங்கள். ஆமா, மாநில உரிமைகள். இவர் தமிழ் தேசம்னு சொல்றாருல்ல, சொந்த மாநில உரிமைகள் வந்து அப்பட்டமா கண்ணு முன்னாடி பெற்றிருக்குது. வந்தே மாதரம் பாடம் பண்ணணும்ட்டு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் எந்த அந்த தமிழ் தாய் வாழ்த்து எழுதின மனோன்மணியம் சுந்தரனார் பேரில் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில் வந்தே மாதரம் முதலாக பாடப்படுகிறது. அது குறித்து இவருக்கு எந்த அக்கறை இல்லை. எதனாலும் சரி ஒரு அறிக்கை விட்டுட்டு நாங்கள் பதிவு பண்ணுறோம், கன்னடத்தை பதிவு பண்ணிட்டோம், அவ்வளோதான். எனக்கு என்ன ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன உனக்கு பிரச்சனையா? எனக்கு ஞாபகம் இருக்குது, கரிகாலன் அவர்களை வந்து போடா டே அப்படின்னு சீமான் திட்டினதுக்கு சென்னை பத்திரிகையாளர் சங்கம் வந்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தாங்க. அந்த கண்டன அறிக்கை எடுத்துட்டு அடுத்த நாள் பிரஸ் மீட்ல இந்த மாதிரி சென்னை பத்திரிகையாளர் சங்கம் மேல கண்டன அறிக்கை கொடுத்துருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டப்போ கொடுக்கட்டும், கொடுத்துட்டு போட்டோம், எனக்கு என்ன. அந்த கண்டன அறிக்கைகள் அதுக்கு அவ்வளவுதான் வேல்யூங்கிற மாதிரி திரும்பவும் செஞ்சுட்டு போடும், நான் ஒரு கண்டன அறிக்கை விட்டுக்கிறேன். அதான் இந்த இனிமே இந்த அரசியல் களத்துல தாவேக்கவும் விசிகாவும் இணைஞ்சே பயணிக்க போது கூட்டணியில் இருக்கிறோன்றதையும் நேற்று இணைந்தே பயணிக்குதோ இல்லையோ, இணைந்து பயணிக்கும் போது இது தேயும் அப்படிங்கிறது தான் வந்து கண்கூடான உண்மை. தேயும் விசிகை வந்து தேயும். ஏற்கனவே வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு மேல ஒரு பிம்பம் இருக்குது. அந்த பிம்பத்தை வந்து இவங்க தலித் அப்படிங்கிற ஒரு விசிகை பயன்படுத்தி அவங்க இன்னும் கட்டமைச்சுப்பாங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களை, தலித் மக்களை வந்து இவங்களுக்கு நான் தான் பாதுகாப்புங்கிறத விஜய் வந்து உருவாக்கிடுவார். யாரை பக்கத்துல வன்னியரசவையும் திருமாவளையும் வைத்துக்கொண்டு. நாளைக்கே இது மொத்த கிரெடிட்டும் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா திருமாவுக்கு சேராது. இது மொத்த கிரெடிட்டும் வந்து விஜய், டிவிகே, விசில் சின்னத்துக்கும். ஏற்கனவே அவர்கள் வந்து ரசிக மனப்பான்மையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கதான் போவாங்க. டிவிகே வந்து பிஜேபி எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்காது. இவர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு நினைச்சாலும் இந்த விஷயத்துக்காக பம்முவார், பயப்படுவார். ஏற்கனவே வந்து வன்னியரசு அவர்கள் வந்து அமைச்சராக்கப்பட்ட போது இங்க இருக்கிறதுலே வந்து ஒரு நல்ல அமைச்சரா வன்னியரசு அவர் செயல்படுறாரு. அவரோட ரூமுக்கு எப்பவுமே வந்து அவ்வளோ மக்கள் பார்க்க வராங்க, பல விஷயங்கள் செய்யறான்றது தொடக்கத்துல பேசப்படுது. இப்போ போக போக இந்த ஆட்சி செய்யற அவலங்களுக்கெல்லாம் இவர் வந்து சப்போர்ட் பண்ற நிலைமைக்கு போயிடுறாரு. விமர்சிக்க முடியல, மக்கள் பக்கம் நிற்க முடியல, டிவிக்கே டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு போயிட்டாரு அப்படின்ற விமர்சனங்கள் வருது. குறிப்பா அவர் துறை பெயர் மாற்றத்துக்கே வந்து அது வந்து உண்மையை அதை வந்து விசிகா ஏற்கனவே வந்து ஆரி திராவிடன்ற பேர் இருக்கணும் அப்படின்றதுல இப்போ ஏற்கனவே ரவிக்குமார் அவர்களுக்கு அதான் இது, சிந்தனை செல்வனுக்கு இது, திருமாவோ அவர்களுக்கும் அதான் விருப்பம். ஆனால் வன்னியரசு வந்து அவர் வந்து அதில் எதுவும் தப்பு இல்லை, சமூக நீதி நலத்துறைன்னு மாறினதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதையும் அப்படிதான். அதான் சாக்கடையில் விழுந்த சந்தனமும் நாரும் அப்படிதானே. அது அவர் அங்கே போய் சேர்ந்துட்டாரு, அமைச்சராகவும் இருக்காரு. அந்த அரசுக்கு வந்து நாம் வந்து முட்டு கொடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கிறாரு. அந்த அரசு ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு அது மேலே ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு டிஃபெண்ட் பண்ணலாம், அதை வந்து நீங்கள் சொல்லலாம், இது இப்படி தாங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு ஏற்ற மாதிரி இவங்க எப்படிலாம் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதுக்கெல்லாம் வந்து ஒத்து ஊதுறது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளது. ஆதி திராவிடர் நலத்துறை அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து ஹரிஜன் அப்படிங்கிற பேர் இருந்திருக்குது. அந்த ஹரிஜனுங்கிற பேரை மாற்றணும் அப்படிங்கிறப்போ ஆதி திராவிடர்கள் அப்படிங்கிற பேர் தான், திராவிடம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கட்டும், அது சேர்த்து இருக்கட்டும், இங்கே இருக்கிறவங்க தான் இவங்க தான் ஆதி தமிழர்கள், ஆதி திராவிடர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் இதை கொண்டு வரது ஒரு முக்கியமான பேர். அது வந்து சும்மா ஏதோ ஒரு பேரை தூக்கிலாம் வைக்கல. அப்படி இருக்கும்போது அந்த பேரை மாற்றணும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்கன்னா இது உடனே ஓகே வரவேற்கத்தக்கதுன்னு வன்னியர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்களும் ரவிக்குமார் அவர்கள் இவர்கள்லாம் வைக்கிற ஸ்டாண்டை பார்த்துட்டு அப்புறம் அவர் திருப்பி வாங்கிட்டாரு, பல்ட்டி அடிச்சிட்டாரு. ஆனால் உடனடியாக அவர் வந்து ஆதரித்து பேசுனது அர்த்தம் என்னன்னா டிவிகே அரசின் கைக்குள்ள அவர் இருக்கிறார். அவர் அதை கடந்து வாய் திறந்து பேச முடியாது. ஆதவ ஒரிஜினல் கரங்குட்டு இருக்கிறார். இப்படிலாம் பேசுனீங்கன்னா அப்புறமா உங்களுக்கும் நமக்கும் ஆகாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போ யாரை நம்பி இருக்கிறா? டிவிகே விசிகே நம்பி இருக்குதானா? இல்லை, விசிகே டிவிகே நம்பி இருக்குது. இவங்க கூட நின்று அந்த ஓட்டை நம்ம வாங்கிடணும், 4 பேர் அமைச்சராயிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க, இல்லை 4 பேர் வந்து எம்எல்ஏ ஆகணும்னு பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் எம்எல்ஏ ஆனாலும் உங்களுடைய கொள்கைகளே, கட்சிக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்காங்கல்ல, அந்த கொள்கைகளை பேச முடியலன்னா நீ எம்எல்ஏ ஆனான்னா ஆகட்டும், என்ன அந்த மக்களுக்கு நன்மை கிடைக்காம போமே, என்ன யூஸ்? முன்னாடி அவர் வந்து திராவிடன்ற கொள்கையை வந்து திமுகவோட நான் வந்து அழுத்தி பேசுவேன்றதெல்லாம் திரும்ப உண்மையிலேயே பேசியிருக்கிறாரு, அது புரிதல் ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் இந்த பேர் வந்து ஒரு சமூக நீதி நலத்துறைன்னு மாற்றினதுன்ற காரணமே ஒரு திராவிடன்ற ஐடென்டிட்டி இருக்கக்கூடாதுன்ற கான்சியஸ் தான். இத்தனால வந்து கிருஷ்ணசாமி அவர் சொல்லிட்டு வந்த கோரிக்கை இது 40 வருட கோரிக்கை, 40 வரைக்கும் கோரிக்கை. அந்த கோரிக்கை வந்து டிவிகே அரசு நிறைவேற்றி அவருக்கு வந்து அவருக்கு கிருஷ்ணசாமிக்கு என்னன்னா ஆதி திராவிடங்கிறது பறையர் ஜாதியை தான் குறிக்கும். அவரோட ஒரு குறுகலான பார்வைன்னு வச்சுக்கோங்களேன்.
அதில் எப்படி நான் வர முடியும்? அது ஜாதி திமிரில் தான் வருது அவருக்கு. அது எப்படி நான் அது உள்ளுக்கு இருந்து வர முடியும்? நான் வந்து இதை ஏற்றுக்கிட மாட்டேன், இதை மாற்றுங்க, இது எப்படி ஆதி திராவிடங்கிற பேர் உள்ளுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. அவரை தான் அதை தாண்டியும் வந்து ஏற்கனவே இங்கே இருக்கிற பாஜக, ஆர்எஸ்எஸ் இவங்களுக்குலாம் வந்து இந்த திராவிடன்றது அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி. அதில் தூக்குனதில் உண்மையிலே சந்தேகப்படுறது கிருஷ்ணசாமியும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான். விசிகாமும் அதில் வந்து ஒரு வினையாற்றல ஓரளவுக்கு ஆதரவு தெரிவிக்குது, இணக்கமாக இருக்குதுன்னா அப்போ எல்லாரும் எந்த புள்ளியில் இருக்கிறாங்க. இந்நேரம் இந்த விஷயம் இது வந்து திமுக ஆட்சியில் நடந்திருந்ததுன்னா எத்தனை விமர்சனங்கள் வரலாற்று தரவுகளோடு இது எப்படி வந்தது தெரியுமா? திராவிட கட்சியில் இருக்கிற, அதாவது திராவிட பின்னணியில் இருக்கிற அந்த திராவிட கட்சியை இப்படி பண்ணிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக அந்த டிவிக்கே இது குறித்து யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன், அந்த ப்ரிவிலேஜ் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ப்ரிவிலேஜ் டிஎம்கேக்கு ஒரு நாளும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இத்தனை செயல்களை செய்தும் இப்போவும் வந்து ராஜ்மோகனோ இல்லை ஆதவ் அர்ஜுனாவோ இல்லை நிர்மல்குமாரோ கூசாமல் பல்லு போட்டு பழி போடுற ஒரு பழக்க வழக்கம் இருக்குதுல்ல, அது வந்து ஊடகங்கள் கொடுக்குற தைரியம். ஊடகங்கள் என்ன இன்னைக்கு வந்து எடுத்து போட்டுருக்கோம், நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிய போதும்னு வச்சுங்களேன், கடைசி நாள் வந்து விஜய் வந்து பேசுவார். அவர் வந்து இத்தனை நாள் பேசுனதுக்கு அங்கங்கே பஞ்சு வச்சு ஃபினிஷிங் பண்ணுவார். அதாவது எதிர்த்தரப்புல இருந்து உங்களுக்கு பதில் வாக்குவாதம் வைக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழலில் பேசி நான் தான் ஃபைனலாக பேசி முடித்தேன் அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுவார். அதை எடுத்து அன்றைக்கு எல்லாம் ரீல்ஸாக போட்டு ஒட்டு மொத்தமாக மீண்டும் வந்து விஜய் வந்து பிஜிஎம்மோட தூக்கி உயரத்தில் வைப்பாங்க. ஆனால் உயர்வது அவர் விஜய் உயர்வார், தமிழ்நாடு எங்கே இருக்குங்கிறது தான் கேள்வி. கூப்பில் அந்த கட்சி பேரும் இந்த கட்சி பேருன்னு சொல்லுவாங்க. கம்பேர் டு நீங்கள் வந்து இந்த ஆட்சிகளை நீங்கள் பார்த்தோன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு தான் கூப்பில் உட்கார போகிறோங்கிற பயம் நமக்கு கண்ணு முன்னாடி நல்லாவே தெரியுது. அதற்கு உதாரணம் தான் சட்டமன்றத்தில் நடக்கிற பொய்யான பேச்சுகள் மற்றும் இந்த ஊடகங்கள் கொடுக்குற ப்ரிவிலேஜ். இவ்வளவு நேரம் பல்வேறு செய்திகள் குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.